மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு சில அப்டேட்ஸும் ஒரு சில ரிமைண்டரும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸ் இப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் இருக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு C23 பேட்சில் தேர்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் வித்தவுட் பெனால்ட்டிக்கு 24/2025 வரைக்கும் டைம் இருக்குது. யாரெல்லாம் பே பண்ணலையோ சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். டியூஷன் ஃபீ பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா, அதாவது உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், எந்த இயர்க்கான ஃபீஸ் அப்படின்றத அது டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பேமெண்ட்டில் ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு நீங்கள் அங்கேயே டேரெக்டாக கூட பே பண்ணிக்கலாம். அடுத்தது C24 பேட்ச் செகண்ட் டே டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வித்தவுட் பெனால்ட்டி டேட்டு 24/2025 வரைக்கும் டைம் இருக்குது. யாரெல்லாம் பே பண்ணலையோ சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அதேமாரி நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா உங்களால் எக்ஸாம்ஸை எழுத முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பே பண்ணாதவங்க சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அடுத்தது A23 பேட்சில் செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாதவங்க சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி உங்களோட வித்தவுட் பெனால்ட்டி டேட்டு முடிஞ்சிடுச்சு. யாரெல்லாம் பே பண்ணலையோ சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அடுத்தது A22 பேட்ச் தேர்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணலையோ பே பண்ணிவிடுங்க. இதில் வந்து A22 பேட்ச் யூஜி டிகிரி வித்தவுட் பெனால்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வித்தவுட் பெனால்ட்டி டேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ போகிறது எல்லாமே வித் பெனால்ட்டியோட தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 30/9/2024 உங்களோட வித்தவுட் பெனால்ட்டி டேட் முடிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் வித் பெனால்ட்டியோட தான் பே பண்ணணும். அந்த இடத்துல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அங்கே வித்தவுட் பெனால்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வித் பெனால்ட்டி தான். நீங்கள் இப்போ தேர்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வித் பெனால்ட்டியோட தான் பே பண்ணணும். நான் இப்போ சொன்ன எல்லா பேட்சுக்கும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணியும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் உங்களோட ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுடுவாங்க நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யாரெல்லாம் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி எழுதலான்னு இருக்கீங்களோ அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அலைய விடுவாங்க. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாலுமே உங்கள் ரிசல்ட்டு சொல்கிறதுக்கு அலைய விடுவாங்க. உங்களால் ப்ராப்பராக வெப்சைட்டில் உங்களோட ரிசல்ட்லாம் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் இப்போவே டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் எழுதி உங்கள் ரிசல்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது கேலண்டர் இயர் 2025 அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது 30/3/2025. இது வந்து C25 பேட்ச் அட்மிஷன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் போடணும்னு இருக்கீங்களோ சீக்கிரம் போட்டுருங்க. அதேமாதிரி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். யாரெல்லாம் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் போட்டுருங்க. டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் எந்த டிகிரி எடுக்க போகிறீங்களோ அதுக்கான டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.